வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதாவது மார்ச் மாதம் இந்த 30 தேதிகளுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் வருடத்தின்படி மாசியும் பங்குனி, அதாவது மாசியில் 15 தேதிகளும் பங்குனி மாதத்தினுடைய ஒரு 15 தேதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாதம்தான் நம்ம ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவக்கமா அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். இது பின்பனி காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இது கோடை காலமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய கடுமையான வெயில் காலமாக நமக்கு இயல்பாக தெரியுது. சரி, இந்த மாதத்தில் என்னதான் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும், வடநாட்டில் கொண்டாடப்பட ஹோலி பண்டிகை, நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மாசி மகம், அதே மாதிரி மகா சிவராத்திரி, அதே மாதிரி இந்துக்களுடைய எல்லா விதமான பண்டிகை காலங்களையும் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் இதெல்லாம் முடிவு பெற்று மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓய்வு நேரங்களில் இறைவனை வழிபடுறதுக்காக, இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முழுக்க முழுக்க இறை வழிபாடு, அதான் ஜாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் நடைபெறுது. அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இது இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்திக்கான மாதம். தோஷங்களே கடுமையான தோஷம், நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் தான். அதுவே இந்த மார்ச் மாதத்தில் தான் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறதுனால மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் முருகன்கிட்ட பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்குறாரு. முருகன்கிட்ட இருந்து உபதேசம் பெறாரு சிவபெருமான். ஸோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு, பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் தான் எக்ஸாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும். எக்ஸாம்லாம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் படிப்பு, கல்வி, உயர்கல்வி போன்ற விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் கலைகளை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்களை வாங்கிக்கிறது, அல்லது மந்திரங்களை படிக்கிறது, மந்திர கலைகளை பயன்படுத்துறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரத தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பௌர்ணமி வரும், அடுத்து ஏகாதசி வரும். அதே மாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வரும், ஏகாதசி திதி வரும், பூச நட்சத்திரம் அன்று தான் பௌர்ணமி வரும் மாசி மாதத்தில் மட்டும். இந்த மாதத்தில் தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும், எந்த ஜென்மத்தில் செஞ்ச தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்ச் மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்குது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை நிறையவே வச்சுருக்கு. அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீண்ட தூர பயணங்கள், தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருங்கிய உறவுகள் அல்லது நெருங்கிய உறவுகள் மாதிரி பழகின நண்பர்கள், இவங்களுக்காக நீங்கள் நீண்ட தூரம் போய் அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் வரக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நடக்கும். அடுத்தபடியாக குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கை, வருமானம், பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தான் சொல்லணும்.
பொருளாதாரத்துக்கு தடை இருக்காது, பொருளாதார தடைகள் விலகும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வருமானத்தில் குறை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும், ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரியாக இருக்கவங்களுக்கும், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப அமோகமான சிறப்பான காலகட்டம். நல்ல வருமானம், மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். பாக்கெட்டில் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு டைம் இந்த மார்ச் மாதம். அதே மாதிரி கோயில் பயணங்கள், ஆலய பயணங்கள் அப்படிங்கிறது நிறையவே இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில், அதே மாதிரி பெட்ரோல், ஆயில், எண்ணெய் இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிவிதமான அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இது இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நெஞ்சு, மார்பு, இருதயம் இந்த மாதிரியான பகுதிகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ஸ்கேன் பண்ணிக்கிறது, எக்ஸ்ரே பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உடலில் அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடல் ஆரோக்கியம் முன்னே இருந்ததுக்கு இப்போ அதிகமான ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குமே தவிர பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உத்தியோகத்தில் புதிய பதவி கண்டிப்பாக கிடைக்கும். பணியில் திறமைகளால் மேலதிகாரிகளோட பாராட்டும், அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பும், அவங்களால ஒரு வருமான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த ஜாப்பில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். என்ன கவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாப் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் போனீங்க, உங்கள் வேலையை பார்த்தீங்க, நீங்கள் வந்தீங்கன்னு இருக்கணும். உங்களுடைய வேலையை தவிர்த்து மற்றவங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பாதிப்புகளை, காயங்களை ஏற்படுத்திடலாம். அப்படிங்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை. இது தவிர வீடு, வண்டி, வாகனம், சொத்து அப்படின்னு பார்க்கும்போது வீடு பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதிய சொத்துக்கள், டாக்குமெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் டாக்குமெண்ட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா பழசு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. லாபங்கள் குறைவாக தான் இருக்கும். பெரிய லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம். உழைப்பை மட்டும் அதிகமாக போடுங்க. கடுமையான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இறுதியில் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் போகும். 10th 12th படிக்கக்கூடிய டீனேஜ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கவனம் இருக்கட்டும். அதேமாதிரி பொருளாதாரம் பரவாயில்ல, ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருளாதாரம் பரவாயில்ல. தொழிலில் இருக்கவங்களுக்கும், தொழிலில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை பற்றி நம்ம மேலேயே சொல்லியிருக்கோம். தொழில் ரீதியான படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு, இன்ஜினியரிங், அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து பழைய அரியரை கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ படிப்பை பற்றின எந்த ஒரு தொந்தரவுகளும் துளாராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் மாணவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களால், அதாவது தங்களோட குழந்தைகளால் மதிப்பு மரியாதைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான். குழந்தைகள் வெளியில் அனுப்பிச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப தூரம் போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். துலா ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம், அதாவது இந்த 10th 12th எக்ஸாம் முடிஞ்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெளியூரில் போய் பெரிய இடத்துல போய் நல்ல ஒரு ஸ்கூல்லையோ நல்ல ஒரு பள்ளியில் போய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்க விஷயங்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். நம்மளுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணும்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.